நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல முதலாவதா ஒரு அழகான செலிபிரிட்டியோட பர்த்டே விஷஸோட தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இவங்களோட நிக் நேம் சொன்னாலே நீங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவங்கள செல்லமா கூப்பிடுவோம். இன்ஃபேக்ட் ஜோ அப்படின்னு முதல் தடவையாக கூப்பிட ஆரம்பிச்சது வந்து சூர்யா தாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட். நம்மளும் அவங்கள செல்லமா வந்து ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜோதிகாவோட பர்த்டே. அவங்க பிறந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 அக்டோபர் 18 அன்னைக்கு அவங்க பிறந்தாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியில முதல் தடவையாக நடித்த படம் வந்து ஹிந்தி படம்ல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வாலி படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து முதல் படமே அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களோட ஹஸ்பண்டோட தான் அமைஞ்சது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லக்கியான ஒரு ஆஃபர் அமையும் இல்லையா? ஸோ ஜோதிகாவுக்கு வந்து சூர்யா கூட நடித்த படம் தான் வந்து முதல் படம் ஆஸ் அ ஹீரோயின். பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் தான் வந்து அவங்களோட முதல் படம் ஆஸ் அ ஹீரோயினா. அண்ட் அந்த படத்தில் தான் சூர்யாவோட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து அவங்க நடித்தாங்க. சூர்யா கூட நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் வந்து ஒரு ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோனா ஜோதிகா எல்லாரோட மனசுலுமே இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பற்றி ஸ்பெஷலாக சொல்லி தாங்க ஆகணும். ஒரு ரியாக்ஷனும் வந்து ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து தான் வெளிப்படுத்துவாங்க. ஸோ இன்னைக்கு ஜோதிகாவோட பர்த்டே. நம்ம புதியுகம் சார்பாக ஜோதிகாவுக்கு ரொம்ப பெரிய பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜோ. நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல அடுத்ததாக சூப்பரான ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் ஷூட்டிங் ஸ்பாட்னு பார்க்கும்போது ஒரு சில படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் பார்த்துருக்கோம். பட் ஒரு படம் ரெடி ஆகும்போது என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்குது அண்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது இந்த சீன் தானே இப்படிலாம் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம படம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த வகையில் விதி மதியோட ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்கு காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கருணாகரன். இன்றைக்கி விதிமதி படத்தோட ஒரு சாங் ஷூட்டில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். படத்தோட ஹீரோ ரமீஸ் ராஜா, ஹீரோயின் ஜனனி ஐயர், டேனியல் பாலாஜி நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, சென்ராயன், இன்னும் நிறைய நடிகர்களோடு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஜய் பாலாஜிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். படத்தோட இன்றைக்கி சாங் ஷூட் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பெப்பி சாங். மியூசிக் பை அஸ்வின், கொரியோகிராஃபர் நந்தா. நான் ஃபஸ்ட் நடித்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நந்தா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனோடனே ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டைட்டில் எப்படி விதி மதின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் பார்க்கலாம். அது ஒரு ரிவர்ஸ் ப்ளே ஒன்று நடக்கும். படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. Okay, cut it. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனனி. நீங்கள் லாஸ்ட்டாக தெகடியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சூஸியாக இருந்தேன். இப்போது ஃபைனலாக ஒரு 4 ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன் தமிழில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் உல்ட்டா. ஸோ இது வந்து விதி மதி உல்ட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர், ப்ராப்பர் காமெடினா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காமெடி, ஒரு டார்க் ஹியூமர் சொல்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஷானர். ரமீஸ் ராஜா அதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு பேர் அது இல்லாமல் என்னோடய பேர் திவ்யா இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஒரு 2 விதமான டைமென்ஷன் இருக்கும் என்னோடய ரோலுக்கு. இது எங்கள் கூட வந்து கருணாகரன், டேனியல் பாலாஜி, சென்ட்ராயன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் கருணாகரன் பற்றி தெரியும், ஹீ இஸ் வெரி பிஸி டுடே அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்.
ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து நிறைய வேல்யூ சேர்த்துருக்காங்க. கருணாகரன், டேனியல் பாலாஜி அவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து இட்ஸ் an எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ டு த மூவி. அண்ட் ஓவரால் இந்த மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.